கிழங்கா மீன் கிழங்கா மீன். ரோட பத்தியா இல்லையா? பயங்கரமா இருக்குடா. இந்த ரோட்ல போயிட்டு தூண்டி போடணும்னு வந்திருக்கா. இங்க பாருங்க, இந்த கல்லுல ஏறி தூண்டி போறேன்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு எங்க மாட்டிக்கிட்டு இறங்கி எடுக்க போறான். அடி வா, இங்க பாத்தியா? கிழங்கான்னு நினைக்கிறேன். பா மாட்டிக்கிட்டியா? என்கிட்ட தப்பிச்சுட்டு போனார தலைவர். இங்க பாரு. எங்க போற? ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வினோ சொல்லிக்கிட்டே இருந்தது, நான் கடலில் மீன் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் மேரேஜுக்கு அப்புறத்துலேருந்து என்னை ஒரு தடவை கூட கடலுக்கு கூட்டிகிட்டு போவான். ஆனால் மீன் பிடிக்கலாம் கூப்பிட்டு போனதே கிடையாது. அதே சொல்லி என்னை வெறுப்பேற்றுறாங்க. அதனால் இன்னைக்கு நான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறேங்க மீன் பிடிக்கிறது. ஆமாம், மாமா வந்து நிறைய தடவை மீன் பிடிக்க போயிருக்காங்க. நான் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய தடவை போயிருக்காங்க, பிடிச்சி நான் பார்த்துருக்கேன். ஆனால் வினோ பிடிச்சி நான் பார்த்ததில்லை. எனக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மாமா அத்தெல்லாம் சொல்லுவாங்க, வினோத்துனா நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவான், விஜிலாம் நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவான்னு வாயால் தான் சொல்லுவீங்க, இது வரைக்கும் பிடிச்சிட்டு வந்து நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பேன். இன்றைக்கி வந்து வாடி, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் மீன் பிடிச்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நேற்றே ரெடி பண்ணி வச்சுருக்கான். மாமாவும் வினோவும் தான் தூண்டி போட போகிறாங்க, நாங்களாம் வேடிக்கை பார்க்க போகிறோம். ஆனால் வந்துட்டு 3 தூண்டி வச்சுருக்கேன். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா, ஏன்னா அறுத்துக்கும் சில டயத்துக்கு, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். நானும் போட்டு பார்க்கட்டா? நல்லா சுற்றியே போட முடியாதுவா? எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தது கூட இல்லை, நான் எங்கே போடுறது. சரி வாங்க, எல்லோரும் கிளம்பியிருக்காங்க, நம்ம அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். மாமா தான் சொல்லியிருக்காங்க, நான் ஒரு இடம் வச்சுருக்கேன், அந்த இடத்துல போய் நல்லா மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி வந்துட்டு சுருக்கு வலைக்கெல்லாம் மாமா வந்து பழையார் போவாங்களா, அந்த சைடு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பக்கம் எந்தெந்த இடத்துல நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ மாமா வந்துட்டு ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்காங்களாம், அந்த இடத்துல போயிட்டு நம்ம மீன் பிடிச்சிட்டு வரலாம். போகலாமா? போகலாம். சீத்து, ரோட பத்தியா இல்லையா? பயங்கரமா இருக்குடா. இந்த ரோட்ல போயிட்டு தூண்டி போடணும்னு வந்திருக்கா. ஒரு காருக்கு போஞ்சிட போகுது. நீ ரோடு நேரா போட்டிருப்பாங்கன்னு சொன்னோன்னே நான் சரி ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தா. கடல்கரை ரோடு பாபா, இது ரோடு இல்ல, ஒத்தையலி பாதை. இதுல ஏதாவது வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் டேஞ்சர். எப்படி போனோம்? இப்படியா? ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். தலைவர் சொல்றத பார்த்தா ரோடு போ கரெக்டா இருக்காது பாருங்க. வெறும் கருவு மட்டும் அதிகமா இருக்கு. இடிக்குதான் மட்டும் பாத்துக்கோ. அப்ப மழை காலம் இல்லாம இருந்திருக்கோம். உடச்சு விடு லைட்டா. இரு இறங்கிக்கிறேன். குத்துது. இரு வர, நான் வந்துடுறேன். நான் ரோடு போட்டுப்பான்னு நினைச்சு வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். இதுல போறதுக்கு திரும்ப போறதுக்கே பெரிய தலைவலி. இந்த ரோட்ல வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. தோதா இருக்குமா? தோதா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா தோதா, அதானே தோதா இருக்குது. ரோடு அந்த முள்ளுல இடிக்காம இருக்கணும்ல. முடியுமான்னு பாரு கார. இது இவ்வளவு பெரிய இடத்துல திருப்ப மாமா பாரு. நான் தானே இந்த ஏரியா கிங்கு டானு. ஒரு வழியா நம்ம வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்படி கூட பாட்டிக்கலாம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மணல்ல பஞ்சிரு போது நான் நடந்து போய்க்கலாம். இன்னும் இங்க தள்ளலாம் முடியாது, நம்ம நடந்து போய்க்கலாம். ஒரு வழியா நம்ம வந்து சுரங்கத்தை தாண்டி வந்தாச்சு. ஆமா, காட்டை தாண்டி கடலுக்கு வந்துட்டோம். இது என்ன செப்பல் கழட்டிக்கிட்டு வருது, அவனுக்கு நடக்க தெரியல இந்த மணல்ல, அதான் செப்பல் கழட்டிக்கிட்டே வருது. நிவித்தாங்கம் நடக்க ஆசைப்படுறாரு, செப்பல் போட்டு விட்டா நடக்க தெரியல. அந்த ரோட்ல வரதுக்குள்ள சீத்து ஒரு வழி ஆயிட்டோம். ஐயோ பயமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா கருவ மரமா இருக்கா, சுத்தி கிராச்சஸ் ஆயிடுமோன்னு பயமாயிட்டு. மற்ற செடியா இருந்தா ஒன்றும் தெரியாது, கருவ மரத்துல வந்து முள்ளு இருக்கணும் பாத்தீங்களா, அது கண்ணாடியில அப்படியே கிராச் விழுந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால பார்த்து உடச்சு விட்டு வந்தோம். ஆமா, நாங்க என்ன நினைச்சோம் ரோடு தான் போல இருக்கு. நானே ரோடு தான் சீத்து நினைச்சேன். ரோடு நீட்டா இருக்கும், நம்ம போய் அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்துடலான்னு. இங்க வந்து பார்த்தா ட்விஸ்ட் வேற மாதிரி இருக்குது. ஒத்தையடி பாத மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இந்த நீ தான். என்னடி தாங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன். ஜாலியா இருக்கா? ஜாலி 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 ஜாலி. கிளாப் பண்ணு ஜாலி ஜாலி ஜாலி. கிளாப் பண்ணு ஜாலி 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 ஜாலி. கிளாப் பண்ணு கை பிடிக்கணும். கையை பிடிச்சாதான் நடப்பாரு.
பாதி தூரம் நாங்கள் நடந்து வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் என் மனசே சரியில்லை, காரை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே. ரொம்ப லாங்கா இருக்கு. ஆமாம், அதனால திரும்ப போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படியோ மணலில் புதைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போனேன். நமக்கு தெரியாத இடமாவும் இருக்குது, இந்த இடமும் ஒரு தடவை கூட இந்த இடத்துக்கு வந்தது இல்லை. எப்படி இருக்கும் ஏதுன்னு தெரியல, பயமாவே இருந்துச்சு. அது இல்லாமல் அங்கே போட்டுட்டு எப்படா இவ்வளோ தூரம் வந்துட்டு தூண்டி போகிறதுன்னு மனசே சரியில்லை. நமக்கு பார்த்தேன், போயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க இருந்து பார்த்தாலும் கார் நிக்கிறது தெரியாது. ஆமா, அதுதான் மெயின் பயமே. நம்ம இங்க நிக்கிறோம், அப்படி கார் கிடக்குன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்த்துட்டே பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனா அங்க நம்ம கடலுக்கிட்ட இறங்கிட்டோம்னா வச்சுங்கன்னா அங்க இருக்கிற கார் நமக்கு தெரியவே தெரியாது. மறந்து ஃபர்ஸ்ட் எங்க கிடந்துச்சிங்க, அங்க அந்த இடத்துக்கிட்ட அங்க கடந்துச்சு. அந்த மணல் தெரியுது, அதுகிட்ட கடந்தது. ஆமா, ரொம்ப தூரம். நம்ம கொண்டு வந்துட்டேன் எப்படியோ. ஆமா, கொண்டு வந்துட்டு இப்ப அத்தை மாமா 2 பசங்களையும் விட்டுட்டு நாங்க 2 பேரும் போய் காரை மட்டும் எடுத்துட்டு வந்தோம். நான் புதஞ்சிரும் நினைச்சிட்டு இருந்தேன், புதையவே இல்லை. அப்படியே நான் லைட்டா அப்படியே கொண்டு வந்தா டக்குன்னு வந்துருச்சு. ஏன்னா இவ்வளவு தூரம் இருக்கு கடல், இன்னும் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் இவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்கு. அப்பாவுக்கு முத்தம் கொடு, அப்பாவுக்கு முத்தம் கொடு, அப்பாவுக்கு முத்தம் கொடு, முத்தம் கொடு அப்பாக்கு, முத்தம் கொடு. இப்ப கொடுத்தா சித்து கொடுப்பான். அம்மாக்கு முத்தம் கொடு, முத்தம் கொடு. ஐயோ, அப்பாவுக்கு அப்பா கிடையாதா? அவன் மைண்ட் செட்டு ஒரு டைம் தான் இருக்கும். மட்டி எடுத்து வந்தாங்க. சின்ன முழுக்கு தானே கரெக்டாக இருக்கும். நிவி அத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. என்ன பாக்குது தங்கம்? என்னது முள்ளு முள்ளு? என்னடி சீத்தா? சரி 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 சரி, ஆதாட்டேரு எடுக்கிறோமா? எடுத்துட்டு போத்துட்டு திரும்ப அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு இப்படி கொண்டு வந்துட்டோம்னா முள் மறைஞ்சிடும். இப்போ வந்து முழுசா தெரியுதா? ஓ, அப்போ நீ மீனை ஏமாத்த பார்க்குற. அது ஏமாறுமான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே. ஆனால் கை எனக்கு நிறைய வெட்டி இருக்கு இந்த சீத்து, இந்த இடத்துல. அந்த சைடு வர, அங்கே போயிடு. ஏன்னா நான் தூக்கி போறேனா? காமி காமி, ஒரு நிமிஷம் இரு. எனக்கு இது புதுசா இருக்கு. என்ன 3 கோத்துருக்க? இப்படி தான் கோக்கணும். அந்த போயிடு. ஓ, 3 முள்ளு இருக்கு அதுல? 3 முள்ளு இருக்கு. 3 முள்ளு இருக்கு. அந்த சைடு போயிடுங்க, நான் சுத்துவேன். இங்க பாருங்க. இதுல ஒரு மட்டி, அதுல கீழ, அதுக்கு கீழ ஒரு மட்டி இல்ல. ஆமா, மட்டி தான் கோத்துருக்க. அங்க போயிடுங்க. அதுங்க அப்பா தலைய சுத்தி தூக்கி போட போறான். ஐயோ, நீ சேர்ந்து போடாத, வந்துரு. சே, என்னால தூக்கி போட முடியலடி. ரொம்ப நாள் ஆச்சா. அங்க போவோம், ரொம்ப லாங்கா தூக்கி போடுவேன். யாருக்கு ஃபர்ஸ்ட் மீன் கிடைக்குதுன்னு பாப்போம். அது பிடிச்சிருண்டா. தாத்தா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கு. அப்பாக்கு அது பத்தி உருண்டு போயிட்டு இருக்குடி. உருண்டு போயிட்டு இருக்கு அது பத்தி. ஏன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியா வச்சிட்டு நான் சொன்ன 2 கிட்ட போட்டா நல்லா இருக்கும். கிட்ட 1 போட்டுருக்கா? 1 தான். கிட்ட 1 தான் இருக்கியா? என்ன போயிட்டே இருக்கீங்க? அது போயிட்டே இருக்கும் இப்படிதான். நம்ம இங்க தூண்டி போட்டா அப்படியே போவோம். இப்போ எங்க நடக்குன்னு போய் பார்க்கலாமா? பார்க்க முடியாது. மீன் ஏதாவது இழுக்குதா? கையில ஒரு உனக்கும் இல்லையா? அவங்க நான் இது வரைக்கும் தூண்டில் போட்டு இது பேருனா குச்சியில தூண்டி போட்டு தான் பார்த்துருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேருனா பர்ஃப்யூம்ல தூண்டி போட்டு பார்க்குறேன். பர்ஃப்யூம் டப்பா. இரு, மாமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மீன் ஆப்பிச்சா? இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கா இப்படி. மாமாவோட யாரையே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, திரும்ப போட்டுட்டு இருக்காங்க. தின்னுட்டு போயிடுச்சுடா அப்படின்றாங்க. ஆனா இது ஜாலியா இருக்கு. இது வரைக்கும் நான் ஆத்துல தான் மீன் பிடிச்சிருக்கேன், குளத்துல மீன் பிடிச்சிருக்கேன். கடல்ல இப்பதான் வந்து மீன் பிடிக்கிறத பாக்குறேன். சரி சரி. கிழங்கா மீன் இங்க பாருங்க, மீன் கிழங்கா மீன் மாட்டிடுச்சு. வாவ், பாத்தியால தலைவரே. சூப்பர். இங்க வந்து எடு. இதுதாங்க கிழங்கா மீன், ரொம்ப பிடிச்ச மீன் இதுதான். ஏன் போயிட்டு போதுடா கடலுக்கு.
முள்ளு குத்திரும். இந்த மீன் தான் சொன்னது, இதுல முள்ளே இருக்காது, செம டேஸ்டா இருக்கும். வாவ், நீ வீட்டை காமிப்போம். ஃப்ரெஷ்ஷான மீன் பட்டியா ஃப்ரெஷ் மீன் தாத்தா பிடிச்சது. ஏய் சூப்பரா இருக்கா. எங்க போற? இங்க பாருங்க, மூஞ்சிலாம் மண்ணள்ளி கொட்டி வச்சிருக்கான். அத்தைய டேக்கா கொடுத்துருக்கான். எங்க வாட பாக்குற? இங்க பாருங்க, இந்த கல்லில் ஏறி தூண்டி போறேன்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு எங்கே மாட்டிக்கிட்டு இறங்கி எடுக்க போறான். மீன் மாட்டிக்கிச்சு சீத்து. மீன் மாட்டி இந்த கல்லில் வந்து இடுக்கல மாட்டிக்கிச்சு போல இருக்கு. ஐயோ ஐயோ டேய், அப்பா பயமா இருக்குடி. போ. இது தேவையா? நார்மலா கிழக்கா மாட்டிக்கிச்சு. அதான் ஏன்டி பயமுத்துற பைத்தியம்? நானே பயந்துட்டு வந்துட்டு இருக்கேன், நீ வேற. பாத்து வா. வெற்றிகரமா மீனை பிடிச்சிட்டா வினோதே. இது வந்து டேஞ்சர் தெரியுமா? இந்த கல்லுக்கிட்ட நீங்க மீன் பிடிக்க கூடாது, ஜாக்கிரதையா பிடிச்சிக்கணும். இங்கெல்லாம் வரவே கூடாது. இததான் நீ சொன்ன ஃபர்ஸ்ட். எப்பா ஆனா வலிக்கு விட்டுரும், சில இடத்துல போயிட்டு கீழே விழுந்துருவோம். அப்பா ஒரு வேளையை தூண்டி அருவாம வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க பாரு கிழங்கா மீன். மீனை பிடிச்சிட்டா. நம்புறீங்களா இப்போ? பாருங்க, நம்புறீங்களாவா? அடி பாவி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இது மாதிரி ஒரு 5 கிழங்கா இருந்தா போதும்ல? ஆமா. எவ்வளோ பெரிய மீன். நீ பிடிச்சது திவிக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்பா பிடிக்கணும்னு இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பிடிச்சிடும் சீத்து, தூண்டி அங்கே போட்டேன் சீத்து, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. காற்று ஓட்டத்தில் வந்துடும் எப்படியா இருந்தாலும். பரவாயில்ல, வெற்றிகரமா 2 மீன் பிடிச்சாச்சு. மாமா அந்தால பக்கம் தாவிட்டாங்க. எப்பா இங்கே இருந்து அங்கே போயிட்டாங்கடா. வினோ ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டான். கொத்தவே இல்லை, அதுதான் கஷ்டமாயிட்டு. எப்படியோ வந்ததுக்கு 2 மீன் பிடிச்சாச்சு. ஆமா, மாமா ஒன்று வினோ ஒன்று, 2 மீன் பிடிச்சாச்சு. துண்டு போட்டுடலாம், 4 துண்டா போட்டுடலாம். அது இல்லாமல் டைம் ஆயிடுச்சிங்களா, அதனால நம்ம கிளம்ப வேண்டியது. மீன் கொத்த மாட்டேங்குது. அதுதான் வேற எதுனாலும் இல்லை, இவன் மட்டி பிடிச்சே மீனை பிடிக்க விடாம பண்ணிட்டான். ஆசையா மீன் பிடிக்க வந்தோம். அது நான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் பிடிக்க வந்திருக்கேன் கடலுக்கு. ஆனா 2 மீன் தான். நம்ம வந்ததுக்கு பிடிக்காம இல்லையா, பிடிச்சமா இல்லையா? ஆமா, எங்க மாட்டாம இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். 2 மீன் முன்னெல்லாம் மாமா பிடிச்சலாம் சீதோ, டக்கு டக்குன்னு நம்ம கிழங்கா பிடிச்சிடலாம். கரைச்ச ஓட்டமா இருக்கு, அதனாலதான். நேற்று 2 மீன் தாங்க பிடிச்சோம். அதை வந்துட்டு அது 2 மீனும் சமைக்கவே இல்லை, வீட்டில் வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ மக்கிய நாள் நானும் அப்பா வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறது. அப்பா தூண்டி போட்டுருக்காங்க பாருங்க. இன்றைக்காவது கொத்துமா இல்லையான்னு தெரில. அது இல்லாமங்க இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லாம் வந்து கடல் வந்து அங்கே இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து போகணும், இங்கேருந்து அப்படியே நடந்து போகணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருச்சு. இந்த இடம்லாம் சரியான மோடாக இருந்துச்சு, அங்கே தான் இருந்துச்சு கடல். வேணாதில் பக்கத்துலேயே வந்துருச்சு பாருங்கள் கடல். இன்னும் போக போக வந்துட்டு ஃபுல்லாக ஏறிடும் பாருக்கு. இந்த மரங்கரம் எல்லாமே சாஞ்சு விழுந்துடும் பாருக்கு. அந்த அளவுக்கு வந்து தண்ணி போயிட்டு இருக்குது வேகமாக இழுத்துதா எப்படி இழுத்துதா? இப்போ நல்ல வேலை வந்ததுக்கு ஒரு மீனாவது கிடச்சிது. ஆனால் இந்த சின்ன முள்ளில் தான் சரசரன்னு இழுக்குது. பெரிய முள் போட்டோன்னா சுத்தமாக இழுக்க. ஃபஸ்ட்லாம் நாங்கள் சின்ன பிள்ளை வரும்போது பெரிய முள் தான் போடுவோம். அதில் வந்து வெறும் கெளுத்தியாக மாட்டோம். இதில் வந்து கிணத்துல கிழங்கான மாட்டுது. அடுத்த மீன் அப்பா பிடிச்சிட்டாங்க. வந்தோடனே 2 மீன் பிடிச்சாச்சு. ஓடு, இப்போ 2 மீன் ஆயிடுச்சு. கொத்து தானா நல்லா? எனக்கு தான் கொத்த மாட்டுது. அப்பா வந்தோடனே வந்து 2 மீன் பிடிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் மாட்டுது கிழங்கா. ஃபைனலாக நம்ம ஒரு மீன் பிடிச்சாச்சுங்க. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம வந்து கீச்சா முடிச்சாச்சு. இந்த மீன் பேர் வந்து கீச்சாங்க. நம்மக்கிட்டே வந்துட்டு ஆட்டம் போடுறியா? ரொம்ப நேரமாக வந்துட்டு மாட்டுன்னு பார்த்துட்ருக்கேன். கொத்திட்டு தப்பிச்சுட்டு ஓடிடுறாரு. இந்த மீன் வந்து சின்ன வயசில் பார்த்ததுங்க, கீச்சா மீன். ஒரு வழியாக நம்மக்கிட்ட வந்து மாட்டிட்டாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மீன் பிடிச்சிருக்குங்க. அப்பா வந்து அங்கே தூண்டி போடுறாங்க. கீச்சா மீன் கீச்சா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய மீனாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
என்ன ஒன்று மட்டி வந்துட்டு உடைக்கும் போது வந்துட்டு இது ஆயிடுச்சுங்க, பொழந்து விட்டுட்டு. பெரிய கிழங்கா, இவ்வளோ பெரிய கிழங்கா எப்பா, ரொம்ப நாளாக ஆச்சுல பிடிச்சிய. ஏ அப்பா சரி பெருசுங்க கிழங்கா, அப்பா பிடிச்சிட்டாங்க. அப்படி என்கிட்ட இருந்து தப்பிச்சு உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி கிழங்கா தான் விட்டுட்டேன், கரையில் வந்து ஓடிடுச்சு பெரிய கிழங்கா. செம பெருசு. இன்னைக்கு லக்கு இருந்திருக்கு அப்பாவுக்கு. அவ்வளோதான், இந்த இடம் ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது. எத்தனை மீன் இருக்குதுன்னு பார்ப்போம் லாஸ்ட்டாக. ஆ ஆ ஒரு மீன் கிடச்சிதுன்னா போதும். பாசியாக வந்து மாட்டுது. அடி வா, இங்கே பார்த்தியா கிழங்கான்னு நினைக்கிறேன். பா மாட்டிக்கிட்டியா? என்கிட்ட தப்பிச்சிட்டு போனார தலைவர். இங்கே பாரு, சரியான மீன் பிடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்க, வசமாக மாட்டிக்கிட்டாரு இவர். நம்மக்கிட்ட போன வாட்டி தப்பிச்சிட்டு போனார், வந்தோடனே பிடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, மீன் பிடிச்சாச்சுங்க. மீன் பிடிச்சிட்டு நம்ம கிளம்புறோம். எவ்வளோ மீன் பிடிச்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து கீச்சான், இது நான் தான் பிடிச்சது. ஒரு கிழங்கா ஒன்று பிடிச்சினே, இது வந்து நீ பிடிச்சதா பெருசு? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கேண்ணா. அங்கே அந்த சைடு இருக்கு, அங்கேங்க நோண்டி வச்சிருக்கு. ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. நல்லா ஆழமான நோண்டு மிஸ் ஆகிட போகுது. இதுதான் சரியான கிழங்கா. இதான் நீ பிடிச்சது? ஆ பெருசு. எங்கே ஒன்று எங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதானா? ஏழு கிழங்கா, 2 கீச்சான். நேற்று பிடிச்சது வேறு இருக்கா? கிட்டத்தட்ட 9 கிழங்காண்ணா. 9 கிழங்கா. வீட்டில் 2 கிழங்கா இருக்கா, இங்கே வந்துட்டு 7 கிழங்கா இருக்குது. கிட்டத்தட்ட 9 கிழங்கா, அப்புறம் 2 கீச்சான். அவ்வளோதான், பிடிச்சி நம்ம கிளம்ப வேண்டியதான். சும்மா வீட்டில் போயிட்டு பார்ப்போம். ஒரு மீனும் பிடிக்கல. வந்து கேட்குறான், அப்பா மீன் பிடிக்க போயிட்டானா, மீன் ஆப்பிச்சான்னு கேட்டுட்டு மோ மா இங்கே வாயா. தேஜி தெரியல, பிடிச்சிருக்கியா? ஆஹா, கொஞ்சோண்டு தான் பிடிச்சோம். கொஞ்சோண்டு பிடிச்சிருக்கீங்களா? ஆ காமிக்கிறேன் பாரு. சட்டி எடுத்துருவா. சட்டி என்னடா அது, அந்த அளவுக்கு மீன் வந்துட்டா? நான் எடுக்கிறேன். கொட்டு. இது போதாது, போதுமே, ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பரவாயில்ல. இது ஒரு இதெல்லாம் இது நான் பிடிச்சது. இந்த பெரிய கிழங்கா பெருசாக இருக்குது பாரு, அதுதான் குழம்பு சூப்பராக இருக்குது. வெறும் கிழங்கா தான். கீச்சான் 2 கீச்சான் பிடிச்சேன், அப்புறம் வந்துட்டு கிழங்கா ஒன்று பிடிச்சேன். முள் இல்லாத மீன் நல்லா இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பே ஊற்றி சாப்பிடலாம், குழம்பே சாப்பிடலாம். ஆனால் நாவை தான் கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கவே இல்லடி. கிடைக்கும், இன்னொரு நாளைக்கு போங்க பிடிச்சிட்டு வரலாம். இதுதான் பெரிய கிழங்கா. லாஸ்ட்டாக எனக்கு மாட்டினுச்சு. நாவை ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்துட்டு ஓடிடுச்சு, தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்கிட்டயே மாட்டிக்கிட்டாரு தலைவர். எப்படி நேற்று என்னமோ 2 மீன் தான் பிடிச்சதுக்கு என்னமோ சொன்னீங்க? நாங்கள் இங்கே சீக்கிரமாக போயிருந்தேன்னு இன்னும் நிறையா பிடிச்சிருந்துருக்கலாம்.
நான் வந்து போனதே 8 மணிக்கு. 8 மணிக்கு மேலே போயிட்டு ஏன் குடிச்சிட்டு போனீங்க? ஆமாம் 9 மணிக்கே நம்ம போனோம். பரவாயில்ல. இதுதான் அதிகம். என்னடா அது டக்கு டக்குன்னு 3 மீன் பிடிச்சிட்டு நான் போய் ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக தான் அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு கீச்சா பிடிச்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிழங்கா பிடிச்சி, திரும்ப அதுக்கப்புறம் கீச்சா பிடிச்சி. ஏன்னா அதுக்கப்புறம் கொத்துனா தானே பிடிக்க முடியும். அதுக்கு என்ன தெரியல கொத்திருச்சு, எனக்கு கொத்தவே இல்லை. நேரம் இருக்குது. மண்ணை கழுவுனதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியுது, வெள்ளை வில்லேருன்னு தெரியுது பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கிழங்கா தான் அதிகமாக போடும். பிடிக்கும் தூண்டி. ஃப்ரிட்ஜில் 2 மீன் இருக்குது, நேற்று பிடிச்சிட்டு வந்தது. அதையும் போட்டு குழம்பு வைக்கிறோமா வறுக்கிறோமோ தெரியல.